இயற்கை எழில் கொஞ்சும் மலைகள் அரண் சூழ்ந்த சொர்க்கத்தின் நிழல் படிந்த ஆத்தூரின் அருகில் இருக்கும் சின்னசேலம் என்னும் கிராமத்தில் அன்று சூரியன் வழக்கத்தை விட வேகமாய் உதயமானது. மேக கூட்டமெல்லாம் மஞ்சளை வாரி வானம் முழுவதும் பூசி சென்ற தருணத்தில் இறைவனில் இணைந்த வாழ்வு வாழ்ந்த திரு அற்புதசாமி திருமதி ஜெயமேரி என்ற அன்பு பெற்றோருக்கு 2/1/1970 8 பிள்ளை செல்வங்களுள் 4 மூத்த சகோதரர்கள், 1 மூத்த சகோதரி, 2 இளைய சகோதரர்கள் என இவர்களில் 6வது செல்வமாக பிறந்தவர்தான் நம் வெள்ளிவிழா நாயகர் அருட்பணி முனைவர் ஜேக்கப் அவர்கள். விளையும் பயிர் முளையிலேயே தெரியும் என்பதற்கிணங்க அறிவும் ஆற்றலும் நிறைந்து துருதுருப்பும் விறுவிறுப்பும் கொண்டு பறக்கும் பட்டாம்பூச்சியாய் பறந்து திரிந்து விளையாடி மகிழ்ந்திருந்ததுடன் தனது பெற்றோர் இறைபக்தியில் மிகுந்தவர்களாய் இருந்ததால் அவர்களின் நற்பண்புகளை கற்று தனது ஊரில் உள்ள பங்கு ஆலயத்தில் பங்கு தந்தையருக்கு உதவியாய் பீட சிறுவனாய் ஆலய பணிகளை ஆர்வமுடன் செய்தார். ஒழுக்கத்திலும் இறை பக்தியிலும் பாச பிணைப்போடு வளர்ந்தவர் தனது ஆரம்ப கல்வியை ஆத்தூர் விநாயகபுரத்தில் உள்ள காந்தி நிலையத்தில் 1 வகுப்பு முதல் 4ஆம் வகுப்பு வரையும் 5ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரை ஆத்தூர் புனித மரியன்னை நடுநிலை பள்ளியிலும் தனது மேல்நிலை கல்வியை சேலம் சிறுமலர் பள்ளியிலும் கற்று தேர்ந்தார். சிறந்த கல்வியுடன் ஒழுக்கம், அன்பு, கருணை போன்ற நற்பண்புகளுடன் வளர்ந்தார். இவர் 6ஆம் வகுப்பு படிக்கும் போதே இவரின் மூத்த சகோதரர் அடைக்கலம் அவர்கள் இவரில் இறையழைத்தல் இருப்பதை உணர்ந்து இயேசு சபை குரு ஒருவரிடம் இவரை குரு மாணவராக சேர்த்து குருவாக மாற்றிவிடுங்கள் என்றார். அந்த அளவிற்கு இறைமகன் இயேசுவின் மீது இணையில்லா அன்பு கொண்டு அன்னை மரியிடம் அளவு கடந்த பக்தி கொண்டு இறை வாழ்வில் அதிக நாட்டம் கொண்ட நம் அன்பு தந்தை அவர்கள் உருகும் மெழுகாய் உலகினில் வாழ்ந்திட தம்மையே தந்து தியாகத்தை வாழ்வாய் மாற்றி புனிதத்தை வழியாய் மாற்றி நிறைவு தரும் பரமனின் நிழலில் நிறைவாழ்வு நித்தம் அடைய தனது பள்ளி கல்வி முடிந்ததும் தன்னுள் இறை அழைத்தலை உணர்ந்தவர் தனது பாசமிகு பெற்றோர் சகோதரர்களின் அனுமதியுடன் சேலம் புனித பிரான்சிஸ் சவேரியார் இளம் குருமடத்தில் சேர்ந்தார். 1989 முதல் 1991 வரை தனது கல்லூரி படிப்பை திருப்பத்தூர் திரு இருதய கல்லூரியிலும் தனது மெய்யியல் இறையியல் படிப்பை பெங்களூர் புனித பேதுரு பாப்பிரை குருமடத்தில் கற்று தேர்ந்தார். தனது களப்பணியை 1995 மே 27ஆம் தேதி முதல் டிசம்பர் 31 வரை முதல் 6 மாதம் சேலம் மறை மாவட்டம் அழகாபுரம் செயின்ட் ஜான்ஸ் மேல்நிலை பள்ளியிலும் 1996 ஜனவரி 1 முதல் ஏப்ரல் மாதம் வரை அடுத்த 4 மாதங்கள் கிருஷ்ணகிரி பாத்திமா அன்னை ஆலயத்திலும் களப்பணியாற்றி இறைப்பணியில் மேலும் தன்னை மெருகேற்றினார். 23/4/1999 அன்று மேதகு பீட்டர் ரெமிஜியூஸ் மேனாள் கும்பகோணம் மறைமாவட்ட ஆயர் அவர்களால் திருத்தொண்டராக அருள் பொழிவு செய்யப்பட்டார். தனது திருத்தொண்டு பணியை ஜான்சன்பேட்டை புனித அந்தோனியார் பங்கில் ஆற்றி தனது குருத்துவ வாழ்விற்காக தன்னையே தயாரித்து கொண்டார். பயிற்சி காலத்தில் அனைத்து சவால்களையும் தனது குருத்துவ வாழ்வில் எதிர்கொள்ள தன்னையே தயார்படுத்தி இறை அழைப்பை ஏற்று எடுத்த குறிக்கோள்களுக்கும் விடுத்த சவாலுக்கும் இதோ நான் வருகின்றேன் என்று சொல்லி எளியோருக்கு நற்செய்தி அறிவிக்க என்னும் விருது வாக்கோடு கிறிஸ்து பிறந்த 2000வது ஆண்டினை அகிலமே கொண்டாடி ஆனந்தத்தில் திளைத்த யூபிலி ஆண்டான புனித ஆண்டில் ஆயனில்லா ஆடுகளாய் இருந்த சேலம் மறை மாவட்டத்தின் பரிபாலகர் அருள் முனைவர் ஆர் விக்டர் சுந்தர்ராஜ் அடிகளார் அவர்கள்
அப்போதைய இந்திய திரு அவையின் அப்போஸ்தலிக்க திருத்தூதரிடம் சிறப்பு அனுமதி பெற்று குருவாக திருநிலைப்படுத்த முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு மே மாதம் 17ஆம் நாள் மறைந்த மேதகு ஜோசப் அந்தோணி இருதயராஜ் தருமபுரி மறைமாவட்ட ஆயர் அவர்களால் அருள் பணியாளராக ஆத்தூர் புனித மரியன்னை ஆர்சி பள்ளி வளாகத்தில் திருநிலைப்படுத்தப்பட்டார். குருத்துவ அருட்பொழிவுக்கு பின் இளம் குருவாக தனது முதல் வருட இறையாட்சி பணியை 2000 ஆண்டு முதல் 8/6/2001 வரை புனித பிரான்சிஸ் சவேரியார் இளங்குருமடத்தில் உதவி அதிபராகவும் 9/6/2001 முதல் 6/4/2002 வரை நமது மறைமாவட்ட பேராலய உதவி பங்கு தந்தையாக பணியாற்றினார். 7/6/2002 முதல் 6/6/2003 வரை இந்திய தலைநகர் புதுடெல்லியில் உள்ள இந்திய கத்தோலிக்க ஆயர் செயலகத்தில் செயலாளராக சிறப்பாக பணியாற்றினார். 7/6/2003 முதல் 22/5/2005 வரை திரு அவை சட்ட படிப்பினை பெங்களூர் புனித பேதுரு பாப்பிரை குருமடத்தில் கற்றுத் தேர்ந்தார். 2/6/2005 முதல் ஜான்சன்பேட்டை புனித அந்தோணியார் பங்கில் பங்கு தந்தையாக பொறுப்பேற்றார். பங்கு பணியாளராக பொறுப்பேற்ற நாளிலிருந்து பங்கின் பல்வேறு வளர்ச்சி பணிகளை மேற்கொண்டார். இறையன்பில் தன்னை கரைத்து பள்ளி பணியையும் தன் பங்கு பணியோடு இணைத்து புனித அந்தோணியார் ஆங்கில பள்ளியில் பயிலும் மாணவ செல்வங்கள் தனது வாழ்வில் உச்சத்தை அடைய சிகரத்தை நோக்கி பயணிக்க வழிகாட்டி பள்ளியின் தாளாளர் தந்தையாகவும் சிறந்த முன்னோடியாகவும் பணியாற்றினார். மேலும் புனித பால் துவக்கப்பள்ளியின் தாளாளராகவும் சிறப்பாக பணியாற்றி ஏழை எளிய மாணவர்கள் வாழ்வில் ஏற்றம் காண வழி செய்தார். இறைமக்களின் ஆன்மீக வாழ்வின் தேவைகளை நிறைவு செய்யும் நல் ஆன்மீக வழிகாட்டியாக, இளையோரின் நலனில் அக்கறை கொள்ளும் நல் நண்பனாக ஈராண்டுகள் பணியாற்றினார். 2007 முதல் நம் பாசமிகு வெள்ளி விழா நாயகர் திரு அவை சட்டத்தின் முனைவர் மேற்படிப்புக்காக ரோமைக்கு மேனாள் மறைமாவட்ட ஆயர் மேதகு சிங்கராயன் அவர்களால் தேர்ந்தெடுத்து அனுப்பப்பட்டார். திரு அவையின் சட்டங்களை முனைப்போடு கசடர கற்று அவ்வாண்டு திரு அவை சட்டத்தில் தேர்ச்சி பெற்ற குருக்களில் முதல் நிலை பெற்றவராகவும் சிறந்த மாணவராகவும் முனைவர் பட்டத்தினை பெற்று நமது சேலம் மறை மாவட்டத்திற்கே பெருமை சேர்த்துள்ளார். ஜூன் 2010 ஆண்டு முதல் 2015 ஆண்டு வரை எடப்பாடி பங்கின் பங்கு தந்தையாகவும் நமது மறை மாவட்ட குடும்ப தீர்ப்பாயத்தின் நீதிபதியாக பணியாற்றினார். 2015 ஜூன் மாதம் முதல் 2018 மே மாதம் வரை மேட்டூர் அணை புனித விண்ணேற்பு அன்னை பங்கின் பங்கு தந்தையாகவும் எடப்பாடி பங்கின் பொறுப்பு பங்கு தந்தையாகவும் சீரிய உள்ளத்துடன் சிறப்பாக பணியாற்றினார். தனக்கு கொடுக்கப்பட்ட எல்லா பணிகளையும் சிறப்பாக செய்தார். 2018 ஆண்டு ஜூன் மாதம் முதல் இன்று வரை நமது சேலம் மறை மாவட்டத்தின் பொருளாளராகவும் சான்சலர் என்று அழைக்கப்படும் ஆவண காப்பாளராகவும் தனது பணியை மிகுந்த கடமை உணர்வுடன் செய்து கொண்டிருக்கின்றார். இப்படியாக தனது இந்த 25 ஆண்டு குருத்துவ பயணத்தை நிறைவு செய்யும் நம் வெள்ளி விழா நாயகரிடம் நற்குணங்கள் பல உண்டு. எடுப்பான தோற்றம், ஏற்றமிகு எண்ணம் கொண்டு நன்னெறி பாதையிலே நாளும் நடந்து உறுதியான கடமை உணர்வு, ஓய்வில்லாத கடின உழைப்பு, சுய கட்டுப்பாடு, தளராத நம்பிக்கை, துவழாத மனம், துடிப்பான பேச்சு, வெற்றி அடையும் வரை விடாமுயற்சி ஆகியவற்றை தாரக மந்திரங்களாக கொண்டு வாழ்ந்து வருபவர்தான் நம் பாசமிகு வெள்ளி விழா நாயகர். தனது பெற்றோரின் ஆசீரோடு இன்று தனது குருத்துவ அருட்பொழிவின் 25ஆம் ஆண்டை நிறைவு செய்து இறைவனுக்கு நன்றி கூறி தனது இறை பணியில் பயணிக்கும் நமது பாசமிகு தந்தை அருட்பணி முனைவர் ஜேக்கப் அவர்களை நினைத்து
சேலம் மறைமாவட்டம் பெருமிதம் கொள்கிறது. மேலும் நமது வெள்ளி விழா நாயகர் நீரோடையோரம் நடப்பட்ட நல்ல கனிதரும் மரமாக இவரின் பணி வாழ்வு பொன்விழா, வைரவிழா, பவள விழா, நூற்றாண்டு விழா என கனிதந்து இவரின் இறைப்பணி சிறக்க எங்கள் ஜெபங்களையும் வாழ்த்துக்களையும் உரித்தாக்குகின்றோம். நன்றி இறைவா, நன்றி.